மதிப்பிற்குரிய சிவஞான செல்வர்களே, 5ஆம் நாள் 2வது அமர்வில் இன்றைய சிவஞான போத நூற்பாவை சிந்திக்க இருக்கின்றோம். இரண்டாவது நூற்பாவை காலையில் சிந்தித்திருந்தோம். தொடர்ந்து இப்பொழுது 3வது நூற்பாவை சிந்திக்க இருக்கின்றோம். இடையில் அவர்கள் வினை என்பதில் ஆண், பெண், பிள்ளை இந்த மாதிரி உறவுகளில் என்னுடைய வினை அடுத்தவருக்கு செல்லுமா, அடுத்தவர் வினை எனக்கு வருமா என்று கேட்கின்றார். இங்கே எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அது. என்னுடைய வினை யாருக்கும் போகாது, யாருடைய வினையும் எனக்கு வராது என்று விதியளவில் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது எப்படி என்பதுதான், அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி அது இருக்கிறது என்பதுதான் அவரவர்களுக்கு இருக்கிற சிக்கல். அதாவது இல்லறம் என்ற ஒன்று மிகவும் பழமையான காலத்தில் மற்ற நாகரிகங்களில் இல்லாத அளவில் இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்படி பயிற்சிப்பட்ட இந்த குடும்ப வாழ்க்கையில் உறவு என்பது ஆண், பெண், பிள்ளைகள், கணவன், மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள் என்று ஒரு அமைப்பில் வருகிறதே. இதிலே வினையை என்னுடைய வினை என்று சொல்லலாமா, அல்லது அவர்களுடைய வினை எனக்கு என்று சொல்லலாமா என்ற வினா நிச்சயமாக எல்லோருக்கும் வருவது இயற்கைதான். அதே போல வழக்கத்தில் என் தலையெழுத்து இப்படி என்பதாகவும் சொல்லுகிற ஒரு மரபை காண்கிறோம். எனவே அது பற்றிய ஒரு சிந்தனையில் இன்னும் கொஞ்சம் தெளிவு வேண்டும் என்பதாக அமைத்திருந்தார்கள். அது உண்மைதான். அதிலே தெளிவு வந்துவிட்டால் சிவஞான போதம் இயல்பாகவே உங்களுக்கு வந்துவிடும். அதில் ஒன்றும் குறை இல்லை. அடிப்படையில் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். வினை என்று சொன்னால், இந்த வினை என்பது ஏதோ ஒரு தனியாக எதற்காகவோ வந்த விஷயம் அல்ல. இறைவன் நான் அல்லது ஆன்மா அறிவு பெற வேண்டும் என்று மாயையிலிருந்து உடம்பை படைத்தான். நாம் படைத்தது வினை. வினை என்ற ஒரு பொருள், மூலப்பொருள் உண்டு. எப்படி இறைவன் மாயை என்ற மூலப்பொருளிலிருந்து உடம்பை படைத்தானோ, அப்படி வினை என்ற மூலப்பொருளிலே இருந்து நல்லது கெட்டது என்பதை படைத்தவர்கள் நாம் தான். அதனால இந்த படைத்தவங்களே கேட்குறாங்க, என்னோட வினையை யாருக்காவது கொடுத்துடலாமான்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லை. அல்லது யாராவது எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்களான்னு கேட்குறாங்களா? அதுவும் இல்லை. இந்த வினையை படைத்தது யார் என்று தெரிஞ்சாலே உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். வினையை பேராமல் ஊட்டுகிறவன் தான் பெருமான். வினையை படைக்கிறவன் இல்லை அவன். வினை எந்த காலத்திலே இது எதை தாங்கும் என்று தெரிந்து கொண்டு கொடுக்கிறவன். உடம்பை உயிரோடு இணைத்தவன்,
அதே மாதிரி நாம் செய்கிற வினை வடிவத்தை நமக்கு எப்பொழுது தந்தால் இது தாங்கும் என்பதாகிய ஒரு காலம் நியதி அறிந்து கொடுக்கிறவர். அதனால இன்னும் அதில் ஒரு விஷயம் தெளிவாக என்ன எழுதிக்கணும்னா, வினை மொத்தம் 6 அமைப்பில் அமையும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பேறு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு. பேறு என்று சொன்னால் பெறுவதற்கு உரியன. இழவு என்று சொன்னால் இழப்பதற்கு உரியன. இன்பம், அதாவது இந்த இன்பம் என்பது நம்முடைய விருப்பத்தை நிறைவு செய்கிற நிகழ்ச்சிகள். துன்பம் நம்முடைய விருப்பத்திற்கு மாறான மோதல்கள். பேறு, இழவு, இன்பம், பிணி, அதுதான் துன்பத்தில் நோய். அப்புறம் நம்முடைய விருப்பத்துக்கு மாறான எல்லா விஷயங்களும் பிணி. மூப்பு, மூப்பு தான் தெரியும் எல்லாருக்கும். மூப்புனா முதுமை. பேறு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு. இதுக்கு பிறகு கடைசியாக 6வதாக வருவது சாக்காடு அல்லது இறப்பு. இந்த இறப்பு என்பதும் கூட நீங்கள் செய்கிற வினை அடிப்படையில் நமக்கான இந்த உடம்பை பயன்படுத்துகிற கால எல்லை. ஏன்னா வாங்கின பொருள், அந்த பொருள் அதனுடைய காரிய விளைவை நிகழ்த்தி கொண்டே இருந்தால் அந்த பொருள் அதனுடைய பயன்பாட்டு எல்லையை கடக்கும் பொழுது அதற்கு பெயர் இறப்பு அல்லது மரணம். உலகத்திலே எந்த பொருளாவது தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது அல்லது வளர்ச்சி என்பதாகிய ஒரு கருத்தை புது வடிவமாக பார்க்கிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. நம்முடைய வளர்ச்சி, இப்போ நாம் வளர்றோம், வளர்ச்சி என்ற ஒன்று எது? வளர்ச்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுனா என்ன அப்படின்னு ஒரு சிந்திச்சு ஒரு தெளிவுக்கு வந்தால், ஆன்மா வளருகிறது என்பதற்கும் பிறவி என்பதற்குமான வேறுபாடு தெரியும். வளர்ச்சி அப்படின்னா இப்போ நமக்கு என்ன நினைக்கிறோம்னா, இளமையிலே இருந்து வளருகிறோம், அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 20 எத்தனை வயசு வரைக்கும் வளரலாமோ, மிஞ்சி போனால் கூட 35 வயசுக்கு மேலே அது தெரியல. 40க்கு பிறகு அது அப்படியே அந்த சுழல ஆரம்பிக்கிறது, கீழ் நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறது. எது? நம்மளோட உடம்பு. மனசுலாம் தான் திரும்பாது சீக்கிரம். உடம்பு ஒத்துழைக்காதனால மனசு அதுக்கு தயாராகிடும். இது வேணாம், நமக்கு இது உதவாது அப்படின்னு தயாராகிடும். அப்படி உடம்பு ஒருவேளை ஒத்துழைச்சா அது எல்லா வேலையும் மறுபடியும் பண்ணும். அதனால உடம்பின் மூலமாக நாம் நினைக்கிற வளர்ச்சி என்பது தவறு. அப்ப அது எந்த விதமான சுழற்சிக்கு உட்பட்டது என்று கேட்டால், பேறு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு. முதுமை என்பதும் ஒரு விதமான நோய்தான். எத்தனை வயதில் முதுமை வரும் என்று கேட்டால், ஒரு சிலருக்கு 50 வரும் அப்படின்லாம் சொல்லுவோம். முதுமை என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், எந்த ஒரு காலத்தில் எந்த ஒரு வேலை வருகிறதோ, எந்த வேலையை நான் செய்ய முடியவில்லை என்று மறுக்க ஆரம்பிக்கிறேனோ அது முதுமை. எந்த வேலையை எப்போ எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போல்லாம் நிறைய பசங்களுக்கு முதுமை வர ஆரம்பிச்சிட்டு சின்ன வயசுலேயே.
முதுமைனா தோல் சுருங்கிறது மட்டும் இல்லை, இந்த வேலை என்னால் முடியாது அல்லது இயலாது என்பதாக ஒரு அனுபவம் வருமானால் அல்லது ஒரு நிலையை செய்வார்களானால் முதுமை அடைந்து விட்டார்கள் அர்த்தம். இப்ப இந்த மாதிரி இந்த 6 அமைப்பையும் வினை, கர்மா, ஊழ், அப்புறம் வினை, கர்மா, ஊழ், விதி, இந்த மாதிரி 4-5 சொல் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தும். விதினா வேற, ஊழ்னா வேற அப்படின்லாம் சொல்லுவோம். ஊழ்னா ரொம்ப பழசாக சேர்த்து வச்சது, விதினா இந்த பிறப்புக்கு வர்றது, கர்மானா பொது, வினைனா பொது, இந்த மாதிரி ஒரு விளக்கம் சொன்னாலும் வினை, ஊழ், கர்மா, விதி எல்லாம் ஒரு பொருளுடைய சொற்கள். முடிஞ்சது. இப்ப இந்த விதி எப்படி மாயை என்ற ஒரு பொருள் இருந்து அதிலே கடவுள் தனு, கரணம், புவனம், போகம் ஆகியவற்றை படைத்தானோ அதே மாதிரி அவைகளை கொண்டு நாம் படைத்தது வினை என்ற ஒன்றின் காரியம். அது ஒன்றும் மாயையின் காரியம் தனு, கரண, புவன, போகம் இறைவனார். இந்த மாயை துணையாக நாம் வினையை காரியப்படுத்தியது நல்வினை, தீவினை, அல்லது புண்ணியம், பாவம். சரிதானே? வினை 2ன்னு சொன்னதுக்கு நல்வினை, தீவினை எடுத்தவனே சொல்றது அதுதான். இப்ப இதுல இன்னொரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா, வினைங்கிற செயல் இப்ப எப்படி நான் தெரிஞ்சு நான் படிக்கிறேன், அது ஒரு வினை. நான் பேசுகிறேன், அது ஒரு வினை. புத்தி கூர்மை உடையவனாக இருக்கிறேன், இதெல்லாம் என்னுடைய உடம்பை பயன்படுத்தி நான் பெற்றுக்கொண்ட அதாவது அமைப்புகள், நிலைகள். இப்ப நான் போகும்போது எனக்கு புத்தி மழுங்கி எனக்கு தெரியாம ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அது எதன் மூலமாக வருகிறது என்று கேட்டால், புத்தி தத்துவத்திலே இருக்கிற வினையை செயற்படுத்தி எனக்கு இப்படி ஒரு விபத்து நடக்க வேண்டும் என்பது வருகிறது. அல்லது முறையாக சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் ஏதாவது ஒன்றின் மூலமாக ஒரு நோய் வருகிறது. அப்ப இதெல்லாம் எப்படி வருகிறது என்று கேட்டால், நீ ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஞானத்திற்காக பெருமான் நீ செய்த செயலின் பயனாக நீ தெரிந்து கொள்ளாது விடுகிற காலத்தில் அதை எந்த காலத்தில் எப்படி எதையாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படி உங்களுக்கு தெரிய வைப்பதற்காக வினையை பயன்படுத்துகிறான். இதுல கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கிறேன். என்னத்தை டெவலப் பண்ணிருக்கிறேன் அப்படின்னா, இந்த உங்களுக்கு வினையை பெருமான் பயன்படுத்துவது ஏதோ உங்களுக்கு புண்ணியத்தையோ பாவத்தையோ கொடுக்க வைப்பது என்பதாக நினைக்கிறோம். அவன் தெரிய வைக்கும் முயற்சியும் அதிலே நடைபெறுகிறது. உங்களுக்கு ஒன்றை தெரிய வைக்க வேண்டும் என்ற முயற்சியும் அந்த வினையை தருவதிலே அடங்கி இருக்கிறது. இப்ப வினையை தருவதிலே ஒன்றை அதாவது தெரிந்து கொள்ள வைக்கும் முயற்சி தான் என்னோடு தொடர்பு படுத்தப்படுகிற உறவுகள். இந்த உறவுல இது எப்படி வச்சுக்குவோமே, இது எல்லாத்துக்குமே இந்த ஜோதிடம் நிறைய இதுக்கெல்லாம் ஜோதிட அறிவு அல்லது பிரச்சனை, மக்கள் பிரச்சனை ஜோதிடத்தை வச்சு பார்த்துக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நிறைய உதவி செய்யும் இதுக்கெல்லாம், இந்த ஜோதிட அறிவுலாம். ஏன்னா திருமணம், குடும்பம் அப்படிங்கிறது வர்றப்போ இது ஏன் இப்படி இருக்கிறது என்பதற்கு அவர்கள் கொஞ்சம் பதில் சொல்லி இருக்கிறார்கள். யாரு? ஜோதிடர்கள்லாம்.
அது சரியா தப்பாங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அசைக்க முடியாத அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள். அது நானும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான். இதனால் இப்படி அப்படின்னு ஒரு ஜோதிடர் விளக்கம் சொல்லுவார். போனீங்கன்னா அவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, இல்லை நாக தோஷம் இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு தோஷத்தை முதல்ல சொல்லிடுவாங்க. தோஷம் இல்லாத ஜாதகம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லிடுவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வாழ்க்கையில் நாம் அதை தாண்டி கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதான்னு கொஞ்சம் சோதனை பண்ணி பார்த்தா, அல்லது அந்த மாதிரி ஆட்களை பார்த்து நாம் செஞ்சு வரலாறை பார்த்தா கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது உலகத்தில். அதில் ஒன்றும் நமக்கு அதை மீறிலாம் ஒன்றும் அவங்க ஜெயிச்சிட்ட மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. சரி, அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது தான் சரிங்க இவங்களுக்கு திருமணமானால் அவர் கணவருக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு ஜாதகம் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவோன்னா, இது நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்போ அவரோட ஜாதகத்தில் நல்ல எந்த வகையிலும் மரணம் வராத ஒரு ஜாதகமாக பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா என்ன நடக்கும்? அப்படி ஒரு ஆராய்ச்சி என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா, 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, அவ்வளோதான். அதாவது மரணத்திற்கு நேரான ஒன்று அவர்கள் வாழ்க்கையில நடக்கும். இவர் வாழ்க்கையில இப்படி வந்ததே, இது புதுசா வந்துதான்னு கேட்டால் மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இவருக்கு இப்படி ஒரு ஞானம் வர வேண்டும். அப்புறம் மறுபடியும் நடந்த பிறகு அந்த கேள்வியை வச்சுக்கிட்டு ஒரு பதில் ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஒரு விஷயம் வரும். இது நீங்க அதுக்குள்ளார போனீங்கன்னா நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். அது இந்த கேள்விலாம் வராது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை தூக்கிட்டு நாம இப்படிலாம் நம்ம கிட்ட கேட்டு நாம சொல்றது ஒரு மாதிரி, அவங்க சொல்றது ஒரு மாதிரி. அப்போ என்னுடைய நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்பி உடம்பை கொடுத்ததோ அதனோடு மோதுவது நானாக தெரிந்து கொண்டது. நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் கொடுத்த உடம்பை வைத்துக் கொண்டு நானாக தேடிக்கொண்டது வேறு. இப்ப நீ தேடிக்கொண்டதற்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுள் நினைப்பதற்குமான இடைவெளியில் வருகிற பிரச்சனைகள் தான் வினை கொள்கை. இன்னும் அதை இன்னொரு மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுல மட்டும் இது நிக்கல. இன்னொரு ஆள் பிரச்சனை ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான். யாருன்னா, நீ என்னதான் உடம்ப வச்சு தேடினாலும் இந்த ஆணவம் கலந்து இருந்து அது ஒரு மாதிரி புத்தியை அமைச்சு கொடுத்துட்டு இருக்குது. இப்போ வினையில என்ன நடக்குது? வினைக்கும் அறிவுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? அந்த கேள்வி முக்கியமான கேள்விதான். வினைக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் உண்டா? கேள்வி இல்லை. இவ்வளோ நாளாக நம்ம அது நம்ம படிச்சிருக்கிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வினைக்கும் சரி நம்ம அறிவுக்கும் சம்பந்தம் உண்டா இல்லையா? வினையின்படிதான் அறிவு உருவாதா? சரி, இப்ப 6 சொன்ன இல்ல, பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு, இதுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு, இதுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு, இதுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடுலாம் அறிவா? பேருனா பெறுவது, இழவுனா இழப்பது, இன்பம்னா இன்பம் நாம பெறுகிற ஒரு அதாவது நம்முடைய விருப்பம் நிறைவேறுவதனால் வருகிற எண்ணம். விருப்பம் நிறைவேறாமை அப்படிங்கிறது தான்
அறிவை பயன்படுத்துவதனாலே அதானே, அப்படிதானே சொல்றீங்க? ஆமா, சரி, ரைட்டு. தீய பழக்கத்தை விடுகிறோம். நம்ம செயல்பாடு, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, படித்தல் என்பது ஒரு செயல் வினை என்று சொன்னால் அதன் மூலமாக நாங்கள் தீய பழக்கத்தை விடுதல் என்பது ஒரு செயல்பாடு, அது ஞானமாக மாறுகிறது. சரிதானே? சரி. ஆனால் இந்த 6 சம்பந்தங்களுக்கும் என்ன பேருங்கிறது தான். இந்த 6 சம்பந்தம் சொன்னல, நான் படிப்பதன் மூலம், படிப்பது என்பது ஒரு செயல். சரிதானே? இந்த படிக்கிற செயல் எழுத்து அல்லது சிந்தனை என்ற ஒன்றிற்கு வருவதனால அது ஞானம். சரிதானே? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த சிந்தனைக்கும் இந்த மாதிரி நான் செயல்படுகிறேன், அறிகிறேன் அப்படிங்கிறதுக்கும், இப்போ நாம் அறிவாளி அப்படின்னு ஒரு நிலைமை வச்சல, இது எதுக்கு நான் கூட கேட்குறேன்னா, இப்போ நான் வந்து இப்போ இதுக்காக அதாவது இந்த தத்துவத்துறையில் நாம் இது அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அல்லது இந்த மாதிரி அதுக்காக கேட்குறது இல்லை. அது நாம் அறிவை மறைத்ததுன்னு ஒரு விஷயத்தை பேசிட்டு, அதுக்காக உடம்பை தந்ததுன்னு ஒரு விஷயத்தை பேசிட்டு, நடுவில் வினையை பற்றி பேசும் பொழுது வினைக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம், அதை கொஞ்சம் தெளிவடைஞ்சதுக்காக தான் அதை நான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. பெறுவது, இழப்பது, இன்பம், துன்பம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காலம் நியதிக்கு ஏற்ப நடக்கின்றன. இந்த காலத்தையும் நியதியையும் பெருமான் இந்த ஆன்மா இப்படி இதை செய்து கொள்ளுகிறது, இப்படி ஏற்றுக்கொள்ளுகிறதுங்கிற வகையில் முடிவு செய்கிறான். இப்போ காலத்துக்கு அறிவு கிடையாது, நியதிக்கு அறிவு கிடையாது. அதனால தான் நான் நேற்று கூட சொன்னேன், ஆன்மீகத்திற்கு வந்தவுடனே உங்களுடைய இறப்பை தள்ளி போடுகிறான். ஏன்னா வினையை கழிப்பதற்காக அதை பயன்படுத்துகிறான். அப்போ நீங்கள் என்ன கேட்கலன்னா, ஒரு ஆளுக்கு பிறந்த காலத்திலேயே இறப்பு முடிவாகிடுதுங்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தா அப்பவே நான் சொல்லியிருப்பேன். இந்த பிறப்பு ஜாதகத்தை ஒட்டி அவங்க இறப்பெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் நாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அருளாளர்களுடைய விஷயம் வந்த பிறகு இறப்பு என்பது திட்டவட்டமாக இருப்பதை ஆன்மீகத்துறையிலே வருகிறவர்களுக்கு தள்ளி போகிறது, அதில் சொல்லலாம் என்ற ஒரு அது தைரியம் எனக்கு உண்டு. தைரியம்னா அந்த அருளாளர் அனுபவத்தை ஏற்றுக்கொள்றதுனால அது உண்டு. அதனால தான் ஆன்மீகத்திற்கு வந்த பிறகு இந்த வினையிலே இந்த ஆன்மா கொஞ்சம் வளருகிறது. ஒருவேளை வளருகிறது என்று சொல்லுவதை கூட, இந்த ஆன்மா வளர வேண்டும் என்ற பிறப்பு திட்டத்தை கூட அதிலேயே வைத்திருக்கிறான்னு நாம் வினைக்குள்ளே இருந்தும் பேசலாம். வினைக்குள்ளே இருந்தும் இந்த ஆன்மா இந்த ஞானத்தை பெற வேண்டும் இந்த காலத்தில், அது உயிர் போகிற அளவிற்கு அது நினைத்தாலும் அதை நீட்டிப்பதாக நினைக்கிற அளவிற்கு அதனுடைய பேரு இழவை அவன் அமைத்திருக்கிறான் என்று வினை திட்டத்திலேயும் சொல்லலாம். ஆனால் அந்த விஷயத்துக்குள்ளார அருளாளர்களையும் இந்த சாத்திரத்தையும் இணைத்து நாம் கொஞ்சம் சிந்திக்கிறதுல கொஞ்சம் இடர்பாடு உண்டு. ஆனால் மக்களுக்காக நாம் சொல்லணும்னு சொன்னால் நீட்டிக்கிறான் அப்படிங்கிறது சொல்கிறதுல ஒன்றும் குறையில்லை, அதில் ஒன்றும் தத்துவம் இடர்படவில்லை. சரி, ஏன்னா காலம் என்பதை முடிவு செய்யும் பொழுது எல்லை, பலம், புதுமை, குறிப்பிட்ட எல்லை, குறிப்பிட்ட பலன், குறிப்பிட்ட அளவிலே புதுமையும் அதிலே உண்டு. அதனால் அதுக்கும் அதில் இடம் இருக்கிறது. சரி,
இப்போ நாம் கேட்டது அறியாமையை செய்வது அல்லது அஞ்ஞானத்தை தந்தது எது? ஆணவத்தின் அனுபவம். இப்போ அதுக்கும் வினைக்கும் என்ன அந்த உறவு இருக்கிறது? அதுதான் இப்போ வினையே அறிவா அப்படின்னு நான் கேட்டதுக்கு காரணம், வேற ஒன்றும் இல்லை. அறிவுனா என்ன, இந்த மாதிரி எதன் மூலமாக அறிவை பெறுகிறோம் அப்படின்னு சொன்னால், அறிவை பெறுவதற்கான முயற்சியில தான் இந்த பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு இதெல்லாம். அந்த ஆணவம் இதுக்கு நடுவில் மறைச்சிருக்குதுன்னு சொன்னால் அது எந்த மாதிரி வேலையை செய்திருக்கிறது? இப்போ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்தால் இவ்வளவு விஷயங்களுக்கு பிறகு இது எல்லாம் நம்மோட விஷயம் இல்லை, நாம் இதில் தேவையில்லாமல் இருக்கிறோம், இதிலிருந்து வெளியே நமக்கு இந்த துன்பமே இல்லாத ஒரு விஷயத்தை தருகிற ஒரு ஆள் இருக்கிறான், அவனிடம் சேர்ந்தால் இன்பம் என்பதாக வெளியே வர்றது இருக்குதுல்ல. அதுதானே நாம் இறுதியில் பார்க்க போகிறது. முக்தி அப்படிங்கிறதாவோ அல்லது தேவையான ஒன்றான ஞானமாகவோ நம்ம அப்போ தான் பார்ப்போம். இப்போ அந்த ஆணவத்துக்குன்னு சொல்லக்கூடாது, இப்போ நமக்கு இருக்கிற அஞ்ஞான நிலைனா எந்த மாதிரி அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு பட்டியல் என்ன அப்படின்னா, யான் எனது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இல்லைனா கூட அதில் தான் இந்த அதோ நியமிகா சக்தின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆவாரக சக்தினா என்ன அப்படிலாம் கேட்டிருந்தீங்கள. இந்த ஆவாரக சக்தினா மறைக்கிற சக்தி, அதோமியா நியாமக சக்தினா கீழ் நோக்கி செலுத்துகிற சக்தி. இப்போ நாம் ஒன்று நல்லா படிச்சுக்கிட்டே இருப்போம், திடீர்னு அந்த நம்மோட புத்தியை மேலே போக விடாமல் கீழே இழுத்து விட்டுறதுக்கு பேர் அதோமியா நியாமக சக்தி. ஆவாரக சக்தினா மறைப்பு சக்தி. இன்னும் இந்த ஆணவத்தை ரொம்ப தெளிவாக விளக்கினவர் திருவருட்பயன் ஆசிரியர் தான். பறிக்கிற சக்தினா நமக்கு இது மாயைக்கு வந்துடும். பறிக்கிறகனா மறைப்பை நீக்குவது, வேண்டும் போது பயன்படுத்துகிற ஆற்றலாக இறைவனுக்கு இருந்து நம்முடைய மறைப்பை நீக்குவதற்கு பயன்படுத்துவது பரிகிரகம். அப்படின்னா வேண்டும் போது பயன்படுத்துகிற ஆற்றல். அது இறைவன் எடுத்து நமக்காக எந்த காலத்தில் செய்யணும்னு நினைக்கிறானோ அதனால மாயைக்கு அந்த பேர். இப்போ ஆணவத்தோட காரியம் யான் எனது. இந்த யான் இப்போ எப்படி வினையை நல்வினை தீவினைன்னு பார்த்தோமோ அதே மாதிரி ஆணவத்துக்கு ரெண்டா யான் எனது. இந்த யான் எனது அப்படிங்கிறது தான் இந்த 7 வகையாக விளக்குகிறார்கள். அதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் அதில் ஒன்றும் தப்பில்லை. ஏன் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் செய்கிற செயல்கள் எல்லாம் இதன் அடிப்படையிலான செயல்கள் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. மோகம் முதல் விஷயம், மோகம். அப்புறம் ரெண்டாவது மதம். மூன்றாவது இங்கே ஒரு அராகம் வரும். அந்த அராகம் ஏற்கனவே படித்தது வேற, இந்த மாயையெல்லாம் நம்ம படித்த மாதிரி அந்த அராகம்ங்கிறது வேற, இந்த அராகம்ங்கிறது வேற. அது சொல், அதாவது வடமொழி சொல். அதுக்கு நாம் என்ன விளக்கம் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். மோகம், மதம், அராகம். அதுக்கு பிறகு கவலை, அதுக்கு பிறகு தாபம், அதுக்கு பிறகு வாட்டம். மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம். இந்த 6
மாச்சரியமா? அதான் அராகத்தை தான் மாச்சரியங்கிற இன்னொரு சொல்லலை. ஏன்னா அந்த குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மாபாடியத்தில் இந்த சொல்லியும் பயன்படுத்துவார் நம்ம சிவஞான முனிவர். மாச்சரியம் அப்படின்றார். புரிஞ்சுதா? இது இல்லாத ஏழாவது ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் விசித்திரம். இந்த ஆறும் எனது அப்படிங்கிறது. இந்த ஆறும் எனது என்பதன் விளக்கமாக அமைந்தவை. இந்த விசித்திரம் என்பது யான் என்பதன் விளக்கமாக அமைந்தது. இப்ப இது எல்லாமே செயல்பாட்டு முறையில் வர்றதுதான். மோகம் என்பது பொருளில் மயங்குகிற மயக்கம். ஒரு பொருளை பார்த்து, ஒரு பேனாவை பார்த்து, அல்லது ஒரு பென்சில், ஏதாவது ஒரு பொருளை பார்த்து இந்த பொருள் மீது விருப்பம் கொள்ளுவது, அதுக்கு பேர் மோகம். அப்புறம் அந்த பொருளை ரொம்ப அது மேலே விருப்பத்தை வச்சு அது இந்த மாதிரி உயர்ந்தது அப்படின்னு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கருத்து விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறது மதம். இதுதான் உயர்ந்தது, அந்த மாதிரி விளக்கம் சொல்றது எல்லாம் மதம். அடுத்தது அராகம். அராகம் அல்லது மாச்சரியம். இது என்ன அப்படின்னா, அந்த பொருளை தொடர்ந்து நேசிப்பது அல்லது அந்த பொருளின் மீது ஒரு ஆளுமையை செலுத்துவது. அதுக்கு பிறகு இப்ப என்ன நடக்குதுன்னா, இது எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காது. நீங்க செலுத்துற ஆளுமைலாம் இது வரைக்கும் நடக்கும். அதுக்கு பிறகு ஒன்று அந்த பேனாவில் இங்கு போயிடும், இல்லை அந்த பேனா தொலைஞ்சிரும், இல்லை இந்த மாதிரி அந்த பொருளோட விளைவு ஒன்று இருக்குல்ல, அது வர ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு கவலை வரும். என்ன இது இப்படி போயிடுச்சே அப்படின்னு ஒரு கவலை வரும். ஆமாம், அதுதான். ஆமாம், அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் அதான் சொல்கிறேன், அது தொடர்ந்து அப்படியே போகாது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் தொடர்ந்து முயன்றாலும் ஏதாவது ஒரு வகையில் வருகிற இடையூறுக்கு நாம் கொள்ளுகிற நிலை பேரு கவலை. அந்த கவலை கொஞ்சம் அதிகமானா தவிக்கிறதுக்கு பேரு தாபம். அந்த தவிப்புக்கு மேல ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு பேரு வாட்டம். அது எது வரைக்கும் போகலாம்னா உயிரை விடுறது வரைக்கும் போகலாம். அது எல்லை அவங்கவுங்க போடுற வருத்தத்தை பொறுத்து. நான் தமிழ்நாடு போய் பார்க்கணும். மகன் தெரிஞ்சுக்கிறப்ப அந்த இடத்துல இந்த வாட்டம் வருது. இது இந்த தொடர்பும் விதிக்கும் இதுக்கும் வருமானதை நான் கவனிக்கிறேன். கேள்வி நல்ல கேள்வி தான். இதே மாதிரி நான் கூட போன முறை அந்த விதி வினையற்றதுக்குள்ள சரிதான், நீங்கள் சொன்னது சரிதான். அந்த இதன் மூலமாக நமக்கு என்ன வரும்னா, வினையில் வருகிற இழப்பு. உட்காருங்க, அதில் ஒன்றும் நம்ம பேசலாம், அது கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இந்த 6 இந்த 7ல் இந்த 6 முடிஞ்சிச்சு இல்லை, வாட்டம் வரைக்கும். இதுக்கப்புறம் விசித்திரம்னு ஒன்று இருக்குதுல்ல. அந்த விசித்திரம் என்ன அப்படின்னா, நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன், எனக்கு ஒன்றும் குறையில, பையங்கள்லாம் செட்டில் பண்ணிட்டேன், என்னாலேயே எல்லாம் முடியும், நானே எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சா அதுக்கு பேர் விசித்திரம். இந்த விசித்திரங்கிறது தான் யான் என்ற ஒரு வடிவத்தின் முழுசு. மற்றது மோகம் முதலாக வருகிற வாட்டம். இந்த மோகம் முதலாக வருகிற வாட்டத்தை, அந்த 6ஐயும்
எனது என்பதன் ஒரு தொகுப்பாக பார்க்கணும். முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த வினைக்கும் அல்ல ஆணவத்துக்கும் இந்த வினைக்கும் உள்ள இடைவெளி என்ன அப்படிங்கிறதா முதல்ல. அதுக்கப்புறம் தான் இப்போ நாம் பெறுகிற ஞானமாக வினை எப்படி அமைகிறதுங்கிறது மூணாவது. இந்த மூன்று விஷயத்தையும் வரிசைப்படுத்தி விட்டால் இந்த இது வந்து நாம் படித்து தெரிஞ்சுக்கிறது தான். ஆனால் வாழ்க்கையிலே அது தெளிவாக மாறும். அது அப்புறம் இப்போ எல்லாருக்குமே இப்போ இழப்பு வந்து அவருக்கு நடக்கிறது என்று சொன்னால் அது ஆணவத்தை தெளிவதற்கா, வினையை தெளிவதற்கா, அல்லது கடவுளை தெளிவதற்கா? மூணு தெளிவு இருக்கிறது. இப்போ நான் தெளிகிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நான் இவ்வளவு நாள் இவ்வளவு ஆசைப்பட்டு வளர்த்தேன் என்பது எதை எனக்கு காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆணவத்திலிருந்தே தெளிவடைவதா, வினையிலே இருந்து தெளிவடைவதா, இல்லை இதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, இதற்கெல்லாம் நான் வருத்தப்படக்கூடாது என்பதாகிய ஒரு மனநிலையா அப்படின்னு ஒரு 3 ஸ்டெப் இருக்கு அதுக்குள்ளார. இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இந்த உலகத்து முன்னாடி நான் என்னதான் ஞானம் பெற்றாலும் அந்த உலகவர் மரபையும் பின்பற்றணும்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ பெரிய அளவில் ஒரு சாமியார் வந்து துறவியாக இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் மற்றவங்களுக்காக அவர் வந்து திருக்கோயிலுக்கு போய் தான் அந்த ஏதாவது ஒரு முறையை கடைப்பிடிக்கணும். ஏன்னா மக்கள் அவரை பார்த்து ஒழுகுவார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன உலகவர் மரபு அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ அவர் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த உலகத்தில் நான் எல்லாவற்றையும் சாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான்னு வச்சுங்களேன். நான் எல்லாத்தையும் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானா, அவன் ஆணவத்தை வைத்து கொண்டு சொல்லுகிறானா, வினையை வைத்து கொண்டு சொல்லுகிறானான்னு முதல்ல முடிவு பண்ணணும். ஆணவம் தான் எடுத்தவனே சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த சாதிக்க வேண்டும் என்று நினைக்க முற்படுவதே ஆணவத்தினால் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு இந்த யான் எனது என்பதாகிய முயற்சியை ஆணவம் என்று சொல்லுகிறார்கள். இந்த முயற்சிக்கு வருகிற தடை வினை என்பதாக எப்படி மாற்றம் கொள்ளுகிறது? சரிதானே? அதான் அவர் கேட்டது. வினை இப்போ ஆணவத்தோட வாட்டம் ஒன்று இருக்குல்ல, ஆணவத்தோட கவலை ஒன்று இருக்குல்ல, நான் இந்த பொருளுக்காக தவிக்கிறேன் அப்படின்னு ஒரு தாபம், அது வரைக்கும் நிறுத்துவோமே. தாபம், தவிக்கிற விஷயம் ஒன்று இருக்குல்ல, இந்த தவிக்கிறது வினையா ஆணவமா? அதான் அவரோட கேள்வி. சரிதானே? தவிக்கிறதா? இப்போ இழப்பில் வர்ற தவிப்புக்கும் அந்த தவிப்புக்கும் என்ன வித்தியாசம்? பேரு, இழவு, இன்பம், பிணி, மூப்பு, சாக்காடுன்னு வினையில் ஒரு 6 வருது இல்லை, கருவிலே இருந்து வருது இல்லை, அதுக்கும் ஆணவத்தில் வருகிற இழப்புக்கும் அந்த தவிப்புக்கும் என்ன வேறுபாடு? இதுதான் அவர் கேட்டது. இது வினையா ஆணவமா? எப்படி வினை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வினை என்பது இன்னொரு பொருள் உறவில் தெரியுமானால் வினை. என்னுடைய எண்ணத்திலேயே அது வளருமானால் அதற்கு பெயர் ஆணவம். அப்பதான் இந்த இருவினைன்னு சொன்னதுக்கு இன்னொரு பொருளும் நமக்கு கிடைக்கும். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, ஆணவம் என்ற ஒன்றின் செயல் காரணமாகவும் நான் இந்த மாயை என்ற ஒன்றின் செயல் காரணமாகவும் 2 வினைகள் இணைகின்றன. ஒன்று ஆணவத்தோட செயல்பாடு ஒன்று இணையுது, என்னோட உடம்பினோட செயல்பாடு ஒன்று வருது. இது ரெண்டும் சேர்ந்த பிறகுதான் நல்வினை தீவினை அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இது வந்து தியரிட்டிக்கலாக நான் சொல்கிற வார்த்தையில் ஏற்றுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த மோகம், மதம் முதலிய இந்த விஷயங்கள் ஒரு வினை. உடம்பை நான் பயன்படுத்தி நான் செய்வது ஒரு வினை. ஏன்னா ஆணவம் செயல்படுதுன்னா இந்த 6, 7 தவிர வேற மாதிரி செயல்படாது. சரிதானே?
இந்த ஆணவம் செயல்படுகிறது என்று சொன்னால் தானாக செயல்படுமா? இப்போ ஒரு கேள்வி. முதல்ல ஒன்று ஒன்றா கேட்டிங்கன்னா உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும். ஆணவம் தானாக செயல்படுமா? இப்போ ஆணவம் இது வரைக்கும் மறைச்சிருந்தது இல்லை, மோகம் மதம் அதாவது அந்த மாதிரி மறைக்கல. எப்படி மறைச்சிருந்தது? பொருளையும் காட்டாமல் தன்னையும் காட்டாமல் மறைத்திருந்தது. இந்த உடம்பு சேர்ந்த உடனே அதோட வேலை என்ன வருதுன்னா, பொருளுக்கும் எனக்குமான உறவில் உண்மைத்தன்மையை காட்டாமல் யான் என்றும் எனது என்றுமான ஒரு மயக்கத்தை தந்தது. இப்ப என்ன முடிவு வருது அப்படின்னா, இந்த பொருள் செயலுக்கும் இந்த செயலால் ஏற்பட்ட முடிவுக்குமான ஒரு முடிச்சினையும் நாம் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன கேள்வியில தப்பு இருக்குதோ அதை முதல்ல முடிவெடுத்து அதை தப்புன்னு சொல்லி நாம் அதுக்கப்புறம் வரணும். அதான் முறை. ஏன்னா முதல்ல இதுதான் அப்படின்னு வரணும், அதுக்கப்புறம் ரெண்டாவது இதுல தப்பு இருக்கு அப்படின்னு அடுத்த முடிவுக்கு நாம போகணும். இப்ப ஆணவம் என்பது இந்த மோகம் மதம் என்பதாக காரியப்படுகிறது என்று சொன்னால் எங்கே காரியப்படுகிறது என்று கேட்டால், இந்த உடம்பு என்ற ஒரு விளக்கு வந்த பிறகு, தனு விளக்கு வந்த பிறகுதான் இந்த காரியங்கள் நிகழ்கின்றன. புரிஞ்சு போச்சா? அப்படி என்றால் பேறு இழவு இன்பம் பிணி என்பதாக சொல்லப்படுகிற அந்த விஷயம் எது? எது அப்படின்னு கேட்டா, காலையில் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். நான் ஒன்றை வாங்க வேண்டும் என்று எண்ணுவது ஒரு வினை, வாங்க போன பிறகு நடப்பது ஒரு வினை. இந்த ரெண்டையும் சேர்த்தாதான் வினைன்னு ஒன்றுன்னு காலையில் ஒரு உதாரணம் சொன்னேன்ல. இப்போ அதை இங்கே கொண்டு வந்து சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா, நான் வாங்க வேண்டும் என்ற எண்ணமாக எனக்குள் அமைந்தது ஆணவத்தின் செயல்பாடு, நான் வாங்க போனது என்பது வினையின் செயல்பாடு. இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு கடவுள் வினையின் பயனாக நமக்கு தருவது பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு. இப்ப நம்மோட வாழ்க்கையில நாம இதை எங்க வைக்கிறோம்? எதை? நமக்கு இருக்கிற மனைவி பிள்ளைகள் உறவுல வர்ற இழப்பை எந்த இழப்பில் வைக்கிறோம்? அது அவர் கேட்ட கேள்வி. சரிதானே? இது ஆணவ இழப்பில் வைக்க முடியாது, வினை இழப்பாகத்தான் வைக்க வேண்டும். அதில் முதல்ல ஒரு தெளிவு வேணும். ஏன் அந்த தெளிவு நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணவ இழப்பு என்பதே எண்ணமாக மட்டுமே அமைக்கப்படுவது. வினை இழப்பு தான் இந்த உறவுகளிலே இருக்கிற அந்த சிக்கல்களை எல்லாம் விடுவிப்பது. அதனால தான் இந்த ஆணவத்தில் கடவுள் இருந்து இயக்கிறாங்கிறத நம்ம பெருசாக பேசுறதில்ல. ஆணவத்திலேயும் கடவுள் இருப்பான். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, திரோத சக்தியின் மூலமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அதை விட்டுருவோம். ஆனால் வினையை பற்றி பேசும்போது மட்டும் கடவுள் அது ஒவ்வொரு புள்ளியிலேயும் இருக்கிறான்னு பேசுகிறோம். அதனால தான் பேராமல் ஊட்டும் பிரான்னு அவர் சொன்னார். பேராமல் ஊட்டும் பிரான்னா ஒவ்வொரு புள்ளியிலேயும் பெருமான் இருக்கிறான். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் அதை தாங்க மாட்டோம். அப்போ இந்த வினை என்ற ஒன்றிற்கு அறிவு கிடையாது, ஆனால் ஆணவத்திற்கு அஞ்ஞானத்தன்மை உண்டு. அஞ்ஞானத்தன்மையினால் அது உடம்பிலே நாம செயல்படும் போது அது தெளிவாக வேலை செய்து விடுகிறது. அதுக்கு தான் ரெண்டு ஆற்றல் சொன்னோம். அது கீழ்நோக்கி செலுத்துவது மறைப்பதுன்னு ரெண்டு ஆற்றல். அதனால தான் அதுக்கு சொன்னது. இங்க வினை வரும்போது அந்த ஆணவம் என்பது முதலாக இருக்க நீங்கள் செய்யப்பட்ட செயலிலே தெரிந்து கொண்டது இன்னது, தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னது என்பதாக முடிவெடுத்து வினை கொள்கையை பெருமான் வடிவமைக்கிறான். அப்போ இந்த இழப்பு என்பது நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமான் அமைத்த வினை கொள்கையான வடிவம். சரிதானே?
இப்போ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்போ அதை நாம் ஏற்றுக்கொண்டால் எனக்கு வருகிற அந்த பிள்ளை, எனக்கு வருகிற அந்த உறவுகள் எல்லாம், அது குடும்பம் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேளை அதாவது என்ன திருமணமே இல்லைனாலும் அப்பா அம்மா விஷயம், நண்பர்கள் விஷயம், இன்னும் வாத்தியார் விஷயம், எல்லாத்துலேயும் வினை இருக்குது. வினை இல்லாமலாம் அதில் ஒன்றும் இல்லை. அதாவது நான் இங்கே வரணும் அப்படின்னாலும் அதில் ஒரு வினை இருக்கும். நான் பாவத்தை கழிக்கிறதுக்கு வந்தனா அல்லது பெருமான் திட்டமிட்டு கூப்பிட்டானா, இங்கே அந்த மாதிரி விஷயம் நமக்கு இப்போ தெரியாது. ஆனால் எல்லாவற்றிலேயும் ஒரு வினை திட்டம் உண்டு. அதில் அது நமக்கு இப்போ தெரியாது, அவ்வளோதான். ஆனால் எல்லாவற்றிலேயும் ஒரு வினை திட்டம் ஒவ்வொரு இயக்கத்திலேயும் உண்டு. ஒவ்வொரு அது என்னது உறவு செயல்பாட்டிலேயும் வினை திட்டம் கண்டிப்பாக உண்டு. அதை திட்டமாக்குறது தான் நம்ம வேலை. வினை திட்டம் வேற, திட்டம் வேற. திட்டம் தான் பெருமான் வகுக்கிறது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அதையும் அவன் அதாவது பெருமான் வினை திட்டம் வகுக்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னா, அது ரொம்ப அதிகப்படியெல்லாம் கொடுக்கறது இல்லை. நீங்க என்ன தெரிஞ்சிக்கணும், நாம் இவர் இந்த மாதிரி தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத அந்த அந்த முயற்சி பெருமான் எடுக்கிறான்ல, அது நேராகவே வராது. நேராக வராதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆள் தொடர்பு வருது அல்லது ஒரு படிப்போட ஒரு விஷயம் வருது. இந்த ஒரு ஆளோட தொடர்பு வருது அப்படின்னா அந்த தொடர்பு எப்படி வருது நமக்கு? வினையை இப்போ நீங்கள் வினைங்கிறீங்களா, அதை கொஞ்சம் கூர்மையாக பிடிக்கிறதுக்காக இந்த உதாரணம் வச்சுங்களேன். இப்போ நமக்கு ஒரு ஆளோட தொடர்பு எப்படி வருதுன்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆளோட தொடர்பு எப்படி வருது? இந்த பிள்ளைங்கள்லாம் விட்டுருங்க, அங்கெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. அப்புறம் இதை வச்சு நான் அதை சொல்கிறேன். ஒரு ஆள் புதுசாக ஒருத்தர் வரார், அவரோட பழகிறீங்க, அது எப்படி வருது? எப்படி வருது? ஏதாவது ஒரு முறை சொல்லணும் உங்களுக்கு. இப்போ இங்கே வராருங்க, அவர் பரிபாலன சபைக்கு இந்த சொற்பொழிவு நடந்துகிட்டே இருந்தது, அங்கே தொடர்ந்து வந்தார். தொடர்ந்து நீங்கள் வரீங்க. இப்போ நான் இப்படி கேட்டுருவோம், அதாவது இப்படி கேட்டுருவோம். இப்போ எத்தனை பேர் நீங்கள் உங்களுக்குள்ளே பழகிருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுங்கள்? விட்டு ஓடனா போதுன்னு இருக்கிறேன் சார், நீங்கள் வேற பழக சொல்கிறீங்க அப்படின்னு வருதா? இதுன்னா சாஸ்திர வகுப்பு தானே, பெரிய ஞான வகுப்பு தானே, இதில் பழகிறதுக்கு என்ன வரல? சரி, பழகிறதுனா எப்படி பழகிறோம்? பழகிறதுனா எப்படி பழகிறோம் சொல்லுங்க. இப்போ நீங்கள் நிறைய பேரோட பழகிருப்பீங்க, யாரோடுமே யாரும் பழகிறதே இல்லையா? பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பேனே உந்தீபரன் திருவுந்தியாரில் வரும். நாம் பழக்கம் தவிர பழகிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்ல, பழகுவது என்பதே பழக்கத்தை தவிர்வதற்கு தானே வினை தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. வினையே அங்கேயும் அதுலேயும் வினைக்கு பதில் இருக்குது. நாம் பழகிறதுங்கிறது இந்த பழக்கம் கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தானா. அப்போ நாம் எப்படி பழகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வச்சிங்களேன். இப்போ எப்படி பழகிறீங்க? யாருமே யாரோடையும் பழகலை. நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டீங்க, இதுக்கு மட்டும் ஏன் அப்படியே யோசனை பண்ணுறீங்க? நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் பழகிறோம் சார், அதானே? பிடிச்ச மாதிரி இருந்தால் பழகிறோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, ஆமாம் பிடிச்ச மாதிரி இருந்தால் தான், அவன் நம்மோட கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி பேசினா தான் பழகுவோம், இல்லாட்டா நம்ம பழக மாட்டோம்ல. அப்போது உங்களுக்கு பிடித்து போகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது, அதில் இணைகிறான். இந்த பிடிப்பு தவறு என்பதாகவோ அல்லது பிடிப்புக்கு பிறகு ஒரு ஞானம் என்பதாகவோ பெருமான் எப்படி தருவான்? எப்படி தருவான்? அந்த பிடிப்பில் ஒரு டேஷ் கொடுத்தா தானே வரும். அது அந்த பழக்கத்தில் ஒரு பிரச்சனை வந்தாதான் இது பழகினது இப்படி தப்பு, அல்லது இது இந்த பழகினதுனால இன்னது நல்லது நடந்தது, இன்னது கெட்டது. நல்லது நடக்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறான், அது ஒன்றும் தப்பு இல்லை. நல்லது நாம் நினைக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு விஷயமா இருக்கிறத விட அதிகமாக எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா
இந்த நல்ல பழகிறது கெட்டதாகும் போது தான் ஞானம் அதிகமாக வளருது. இந்த ஞானம் அதிகமாக வளர்கிறதுக்கு கெட்டது தான் அதிகமாக பயன்படுது. அதனால தான் திருநாவுக்கரசர் கூட சூளை நோயை வாழ்த்தி பாடுறார். நீ இல்லைன்னா நான் பெருமானை இவ்வளோ சீக்கிரம் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு அவர் பாடுறார். அவர் அதை திருப்பி உடனே உள்வாங்கிறார். ஆமாம், அந்த மாதிரி. அதனால தான் அவர் நாவுக்கரசர் சூளை நோயை வாழ்த்தி பாடினால தான் வாக்கு ஈசர் அவர். அப்போது இந்த மாதிரி உலகத்தில் வினையினுடைய விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இருவினைங்கிறதுக்கும் எப்படி ஆணவத்தினுடைய எண்ணத்தின் காரணமாக உடம்பின் செயல்பாடு அந்த இரண்டையும் கணக்கீடு செய்து பெருமான் நல்வினை தீவினை என்பதை வைத்து ஆன்மா எதையெல்லாம் எப்படியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதற்காக இயக்கப்படுத்துவதுதான் புண்ணிய பாவம் என்ற கணக்கு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நேராக இதுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு நாம அதை முடிச்சுட்டு இப்போ இந்த 2வது பாட்டுக்கு போகலாம். எந்த பாட்டுன்னா நம்ம இந்த 3வது சூத்திரத்துக்கு போகலாம். எந்த காலத்திலேயும் பிள்ளையினுடைய வினை அப்பாவுக்கு வராது, அப்பாவோட பிள்ளை அந்த வினை பிள்ளைக்கு போகாது. என் வினை இப்போ நம்ம கோயிலுக்கு போய் நான் செஞ்ச செயலெல்லாம் நீ எப்படியாவது எங்கள் பிள்ளை என்னோட பிள்ளைக்கு புண்ணியமாக கொடுத்துரு அப்படின்னு கேட்டால் போகுமா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு மேலே இது ஒரு கேள்வி. நாம செய்த பாவம் தான் பிள்ளையா அப்படி வச்சுக்குமே. நான் இப்போ நான் இப்போ எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேன். நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ தெரியல, நான் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தேன். நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல, உங்களுக்கு பிள்ளையா பிறந்தேன்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. நான் சொன்னா இல்லையா அங்கே இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? அது உங்களுக்கு நான் எல்லா வேலையும் செய்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை திட்டுறீங்க. அதனால் நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ தெரியல, நான் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தேன். நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல, உங்களுக்கு பிள்ளையா பிறந்தேன். ஏன்னா எனக்கு வேலை செய்கிற அப்பா அம்மா இல்லைன்ட்டு. அது வேற சொல்கிறாங்களாம். 7 சந்ததிக்கும் நாம் செஞ்ச பாவம் வரணும்னா என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம்? ஏன்னா நாம் இதை எந்த மாதிரி கொஞ்சம் கோடு போட்டு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நான் செஞ்ச பாவம் இருக்குல்ல, நான் செஞ்ச பாவம் புண்ணியம். இதை நான் இதுக்குள்ள அனுபவிச்சு இந்த ஞானத்தை பெற வேண்டும். அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. இந்த ஞானத்தை பெற திட்டம் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நாம நினைக்க முடியாது இல்ல. அத சரி, நான் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர்ற திட்டத்தை எனக்கு ஒரு பையன் வர்றான்னு வச்சுங்க, அவன் நல்ல பையனாவே இருந்துட்டான்னா நான் பாவத்தை அனுபவிக்க முடியுமா? என் பாவத்தை நான் அனுபவிக்கணும்ல. அவன் எப்படி நல்ல புள்ளையா வரணும்? நான் பாவம் செஞ்சா நல்ல புள்ள வராதா? வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் அதுக்கு மாற்றி சொல்ல அப்படி இல்லை. அது நீங்க தெளிவு பெறதான் அதுல பிரச்சனை. நீங்க எந்த மாதிரி பிள்ளைய கொடுத்தா, இப்ப எனக்கு நல்ல புள்ள பிறந்து டொப்புன்னு செத்துரும். அப்ப நான் எதை அனுபவிக்கிறாள்? அப்ப பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு நல்ல புள்ள பிறந்து போய் சேர்த்து போகுது இல்ல. ஏன்னா அவன் நல்லவன். அப்ப அந்த ஆன்மாவை டெவலப் பண்றதுக்கு எப்படி நினைக்கிறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க சொன்னதுக்காக ஒரு பதில் சொன்ன, அவ்வளவுதான். அது அப்படிதான் நினைக்காதீங்க. அது ஏன்னா நமக்கும் தெரியாது. அது கடவுள் மட்டும் தான் அந்த முடிச்சு அவுக்குறவன். நம்ம அந்த முடிச்சு அவுக்குற ஆள் கிடையாது. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம அதை படிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா இது உண்டுன்னு நமக்கு தெரியும். எப்படின்னு கேட்டா, இந்த 7 பிறவிக்கு அது எப்படி தொடருதுன்னு கேட்டா, அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஒரு குடும்பம் அமையணும் முடிவு பண்றான்ல கடவுள். அவன் வரான்ல, அவன் அந்த சூழல்ல இருக்கிற ஆன்மா. அது மாதிரி ஒரு 7 பிறவி வரைக்கும் அந்த சூழல் தொடரும். அந்த சூழலை முழுசா மாத்தணும்னா அச்சு மாத்திர மாதிரி 7 பிறவிக்கு பிறகுதான் அந்த அச்சு மாறும். எப்படி காலையில் அச்சு பார்த்தோம்ல, இந்த பிறப்பு அச்சு பார்த்தோமா இல்லையா? புல்லுல இருந்து பூண்டுக்கு போகிறத பார்த்தோம்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு வைப்ரேஷனில் நம்ம இப்போ சில குடும்பம்லாம் விளங்கவே விளங்காது. நான் ஒரு ஜோசியம் பார்த்தேன்.
ஒரு ஆளுக்கு போய் ஜோதி ஒரு 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 ஆள், அது அனுபவமாக தான் சொல்கிறேன், நான் எந்த ஒன்றையும் இட்டுக்கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த ஜோதிடர் வந்து தூக்கி போட்டான் அந்த ஜாதகத்தை. இந்த ஜாதகம் விளங்காத ஜாதகம், அந்த குடும்பமே உருப்படாது, இதோட அது அத்துறோம் அப்படின்னா. அது எனக்கு பர்சனலாக தெரிஞ்சுது. அது அவங்க செஞ்சுருக்கிற பாவத்தை பார்த்தா எங்கே கொண்டு போய் முடிகிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறான், ஒரு ஆள் ஒரு அம்மா இருக்குது. அந்த பையன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பையன், அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மட்டும் நல்லா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா முடிவு அந்த மனநிலை பாதிப்பு நாம் நினைக்கிற மாதிரி சோறு சாப்பிட்றது இதில் தெரியாது. முடிவெடுக்கிறதுலையும் சிலதெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டதாக இருக்கும், பாதிக்கு மேலே. அந்த ஜோசியரை கேட்டால் செவ்வாய் நீச்சம்பார். அதெல்லாம் நமக்கு லக்னத்தில் செவ்வாய் நீச்சமோ, அது 7 நீச்சமா 2 நீச்சமா, அது நீங்கள் பார்த்துங்க. அப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் மூளை வேலை செய்யாது. அப்புறம் சந்திரன் மறைஞ்சிருந்தா வேலை செய்யாது, குரு மறைஞ்சிருந்தா அது வந்து அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. இது எனக்கெல்லாம் அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நாங்கள் டீல் பண்ணும்போது மாணவர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த கல்வியே எத்தனை பேருக்கு வருது, அவங்க ஜாதகம்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் யாருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்துன்னு வருவாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஆனால் முழுசாக தெரிஞ்சிக்க முடியாது எங்களால். அப்போ என்ன பண்ணுவான், ஏன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா அப்புறம் இதெல்லாம் வராது. அப்புறம் சும்மா அப்புறம் பாவம் தான். எந்த ஜோசியராவது விளங்கியிருக்கிறானான்னு கேட்டால் இல்லை, சும்மா ஃப்ராட் பண்ணுறவன் தான் விளங்கியிருப்பான். ஜோதிடர்கள் குடும்பம்லாம் விளங்கியிருக்காது, போலீஸ்காரன் குடும்பம் மாதிரி. அதனால் நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க. இப்போ நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு அதுக்குள்ளே போனால் அது ஓடி வந்துடணும். அதிலலாம் போனீங்கன்னா அவ்வளோதான். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அச்சு மாறுற அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ அது ஒரே ஒன்று தான் விளங்கி இருக்குது. அந்த பையனுக்கு நடக்காத கல்யாணம். அப்போ அதுக்கு யாரையாவது ஒரு புருஷனை கட்டி அவனை காலி பண்ண என்னாச்சு? நான் சொல்லலைங்க, அந்த குடும்பமே அதோட முடிஞ்சு போகுது. இல்லை, இது தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு சாட்சி தெரியாது, எனக்கு சாட்சி தெரியும்ல. சரி, ஒருவேளை அதுக்கு ஒரு மென்டல் பிறந்து அது போச்சுன்னா அந்த குடும்பம் மறுபடியும் முடிஞ்சு போகுது. இல்லை, எப்படியாவது முடியுதா இல்லையா? முடியும். இந்த மாதிரி இந்த அச்சு 7 பிறவி அல்லது 7 பரம்பரை வரைக்கும் அது தொடருதுன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் இப்படி. இப்போ அது அவன் பாவம் இல்லை, அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்த செட்டில் இருக்கிறதுக்குலாம் அந்தந்த பலன் அந்தந்த வினை இருக்கும். அது 7 பிறவி அந்த மரபு வரைக்கும் அது தொடரும். இப்படி அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் அது புரிஞ்சுக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கெல்லாம் போய் அவஸ்தைப்படுத்த. இப்போதைக்கு நீங்கள் ஆழமாக இருங்க, உங்களுக்கு ஞானத்தை பெருமான் திருப்பி கொடுப்பான். அப்புறம் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வரும்போது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். புரிய ஆரம்பித்த பிறகு வருத்தமாக இல்லாமல் தெளிவாக இருந்தீங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடுதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வருத்தப்பட்டீங்கனாலும் அதுவும் வினை தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும் அதை திருப்புற வரைக்கும் பெருமான் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். இப்போ நான் சொன்னதெல்லாம் நேரடியாக நமக்கு தெரிஞ்ச மாதிரியான உதாரணம். அதனால் அது எளிமையாக வந்து நீங்கள் பதில் சொல்ல முடியலன்னா கூட அது வந்து அதுதான் அதுக்கு அமைப்பு, அது வேற கிடையாது. இன்னும் அதுதான் நான் இங்கேயும் சொல்லுவேன், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட தேவை. பிரச்சனை வர்றப்ப நாம் வளருகிறோம். நீங்கள் பூஸ்ட் கொடுத்துலாம் வளர முடியாது, பிரச்சனை இருந்தால் தான் வளர முடியும். இதுதான் ஆமாம். அதனால தான் உடம்பு வளர்ச்சிங்கிறதுக்கு மேலே உயிர் வளர்ச்சி, உடம்பை பாதுகாக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு மேலே உயிரை வளர்த்தேன்னு திருமூலர் சொல்கிற மாதிரி நாம் அதில் வளர்கிறதுக்கு பேர் தான் வினை என்கிற ஊட்டச்சத்து. அது வினையை கழிக்க வைத்து வளருவதா சேர்த்து வளருவதாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சேர்த்து வளர்த்தீங்கனாலும் அதுக்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான் அவர் சொன்ன மாதிரி 7 பரம்பரையா 7 ஜென்மம் வரைக்கும். அதாவது நமக்கு 7 ஜென்மம் வச்சாலும் சரி, அல்லது அந்த நம்ம புள்ள இந்த 7 பேர் அந்த 7 பரம்பரையா, இந்த இது புள்ள பேர பேத்தி இந்த மாதிரி 7 வருது இல்லை, இந்த 7 வரைக்கும் அந்த செட்டு மாறாது. அதுக்கப்புறம் தான் அந்த செட்டு மாறும்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு மரபில் யாராவது உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதை நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இது மாறணும்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் வினை திட்டத்தில் இருக்கிற பிரச்சனை. யார் வினையும் யாருக்கும் வராது. நான் செய்த வினையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு ஆள் எந்த மாதிரி என்னுடைய வினையை தருவதற்கு ஏற்ற மாதிரியான சூழலுடைய இன்னொரு வினை ஏற்றிய ஆன்மாவை இணைக்கிறான். ரொம்ப கவனமாக அதில் ஏற்றுக்கணும். ஆமாம், ஆனால் அவனுக்கு என் வினை கிடையாது, அவன் வினை எனக்கு கிடையாது. அதில் கொஞ்சம் சிக்கல் வருதா? மறுபடியும் இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் ஒரு ஆள் இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயத்தை தரணும். என்ன தரணும்?
எடுத்த உடனே எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. இப்போ நான் எடுத்த உடனே எல்லாத்துலேயும் நம்பிக்கை வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் எங்கே இருக்குதுன்னா கைரேகை இருக்குதுன்னு வச்சுங்க. கைரேகைன்னா எல்லாருக்கும் தனித்தனி தானே கைரேகை. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டர் தான் வினைக்கான மையம். எப்படி தண்ணிக்கு தன்மை மையமோ, நெருப்புக்கு எப்படி சூடு மையமோ, அந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு பண்பு இந்த பிறவியில் தனிப்பண்பாக இருக்கும். அதனால தான் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது ஒரு டெக்னிக். என்னென்னா, உலகத்தில் இருக்கிற யாரும் கெட்டவங்க இல்லை. நரை வெள்ளேறு ஒன்று உடையான் பெருமானா நன்று உடையான். யாரும் கெட்டவங்க இல்லை, யாரும் கெட்டவங்களாம் சித்தரிக்க முடியாது. எப்படி அது? இப்போ கதை எழுதுவாங்கல்ல. இப்போ ஏதாவது நீங்கள் சமீபத்தில் ஏதாவது படம் பார்த்தீங்களா? சரி வச்சுங்க, ஏதாவது படம் பார்த்தாலும் பார்க்கலாம். ஒரு கதையை ஞாபகத்துக்கு வந்துருங்க. இந்த கதையில் கதாநாயகன் தப்பு செஞ்ச மாதிரி முடிக்கிறதா, கதாநாயகி தப்பு செஞ்ச மாதிரி முடிக்கிறதா, யார் தப்பு செஞ்ச மாதிரி முடிக்கிறதுன்னு படைப்பாளன் முடிவு பண்ணுவான். இப்போ நீங்கள் உங்கள் பழகுறீங்கல்ல, அவர் என்னங்க பண்ணுவார், அவங்களுக்கு இந்த மாதிரி தான் மூளை வேலை செய்யும், அவருக்கு இதுக்கு மேலே தாண்டிலாம் அவர் செய்ய மாட்டார்னு அவர் கேரக்டர் தெரிஞ்சிட்டிங்கன்னா அவர் பண்ணது தப்பு இல்லைன்னு தெரியும். இதை நாம் என்ன பண்ணுறோன்னா சூழ்நிலைன்னு பேசுகிறோம். வெளி உலகத்தில் சூழ்நிலை இல்லை. அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அது செயல்படுகிற முறைக்கான ஒரு புள்ளி ஒன்று இருக்குது. அந்த ஆன்மா அப்படி தான் முடிவெடுக்கும், அப்படி தான் சாப்பிடும், அப்படி தான் பேசும், அப்படி தான் வாழும். அந்த எல்லாத்துக்கும் மூலமான ஒரு கேரக்டர் புள்ளி ஒன்று இருக்குது. அந்த புள்ளிப்படி பார்த்தா அந்த பாத்திரம் செயல்பட்டது சரி. இந்த இணையிறும் போது உனக்கு பிரச்சனையா இருக்குது, எனக்கு பிரச்சனையா இருக்கு, பொதுவில் பிரச்சனையா இருக்குங்கிறது தான் பிரச்சனை, வினை. அதில் நீ தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய புள்ளியை அடுத்த கட்டத்துக்கு மாற்றுறதுங்கிறது தான் வளர்ச்சி. இதில் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு வினை இருக்குதுன்னு சொன்னால், நான் எல்லாத்தையும் நம்புறேன்னு சொன்னால், நான் எல்லாரையும் நம்புறதுல ஒரு பிரச்சனை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஏன் நம்பிக்கையில் ஒருத்தனோட நான் அதுக்கு தான் இப்படி கேட்டேன், பழகிறதுனா எப்படி பழகுனா உங்கள் வீக்னஸ்லேருந்து தான் பழகுவீங்க. நான் எல்லாரையும் நம்புவேன். அந்த மாதிரி ஒருத்தன் நம்பிக்கைக்குரியவனாக இருந்து ஒவ்வொரு வேலையும் கூட செஞ்சு நல்லா பழகி ஆழமாக இருப்பான். அப்போ ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த வளர்ச்சியில் ஒரு சமயத்தில் பிரச்சனை வரும்போது அவன் புத்தி அவன் காட்டுவான். அப்போ இது சேர்ந்தது யாரால? இந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? பெருமான் என்னை இதில் புரிந்து கொண்டு இனிமேல் இப்படி செயலாற்று என்பதாக வளர்த்திருக்கிறான் அப்படி நேராக தெரிஞ்சால் நீங்கள் சீக்கிரமாக சைவ சித்தாந்தி ஆயிட்டீங்கன்னு பேர். அப்படி தெரியலன்னா என் வினை தான் வந்து சேர்ந்தான், என் வினை தான் எனக்கு பிள்ளையா வந்து சேர்ந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இதில் மறுபடியும் சின்ன சின்ன குழப்பமே வரக்கூடாது. என்னோட வினை தான் நான் என்னோட ரவுண்டு. இந்த ரவுண்டு யாருக்கும் அண்ணாண்ட போகாது. ஆனால் அந்த ஆள் இருக்கிறான் பார், அவன் ஒரு ரவுண்டு. இந்த ரெண்டு பேர் ரவுண்டையும் எப்படி நீங்கள் தனித்தனியாக வைக்கிறது இல்லை. வெட்டுக்கணம்னு ஒன்று போடுவாங்கல்ல, வெட்டுக்கணம் தமிழ் இதில் கணக்கில் போடுவாங்கள்ல, 2 ரவுண்டை போட்டு நடுவில் ஒரு வெட்டு வரும், இடைவெட்டு. அந்த மாதிரி நான் 2 பேரும் தனித்தனி தான். ஆனால் இவன் 2 பேருக்கு நடுவில் ஒரு ஒத்துமை இருக்கு. என்னன்னா, என்னால் அவன் தெரிஞ்சுக்கணும், அவனால் நான் தெரிஞ்சுக்கணும். என்னால் அவன் தெரிஞ்சுக்கணும், அவனால் நான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு இணைப்பு உள்ள ஆளை சேர்த்து வைக்கிறது இது நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். என்னதான் முயற்சி பண்ணாலும் நாம் எதை தெரிஞ்சுக்கணும்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து நம்மளை சேர்க்குறானோ அதுதான் நமக்கான விஷயம், நமக்கு அவனால் விஷயம். இதுதான் வினை கொள்கையினுடைய தீர்வு. அந்த வகையில் நமக்கு என்ன வினை கொள்கை ஓரளவு முடிக்கலாம்ல. இதுக்கு மேலே அதுதான் நம்ம இதுக்கப்புறம் நாம் ஆன்மாவை பற்றி இந்த இதுக்கு பிறகு டீக்கு பிறகு ஆன்மாவை பற்றி தொடங்கிடுவோம். சரிதானே? சரி, டீ முடிங்க. புத்தகத்தில் பிரச்சனை இல்லை. யார் யார் பாவத்தை நாம சாப்பிட்றோன்னு தெரியலங்க. பிரசாதம் கோயிலுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டா அதுக்கு மகிமை வந்துடுதா என்ன? நாம இன்னும் கேட்டால் 3/4 நமக்கு யாரால் வருதுன்னா, இவர் தலைவர் காலையில் அன்னைக்கு அங்கே தான் சொன்னார், வருவாங்க அந்த கோயிலுக்கு இவர் எவ்வளோ இப்போ நிறைய சாமியார்கள்லாம் வந்துட்டாங்க. அங்கே வந்துட்டு அவன் போய் கள்ள மார்க்கெட்டு பிஸ்னஸ் பண்ணி காசு கொண்டாந்து கொடுத்துட்டு கோயில் கட்டி போயிடுவான் அப்படின்வார். அப்போ இதில் என்ன ஒன்றும் இல்லை, இதுக்கு நம்ம ஒரு வரலாறு வச்சுக்கிறோம்.
அவன் வினையும் பெருமான் கழிக்கிறாங்கிறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுல எந்த அளவுக்கு வர்றான், அதுக்கப்புறம் எப்படி போறான், சரி. ஏன்னா அவனையும் மாத்தி அமைக்கணும்னு பெருமானுக்கு கடமை இருக்குதுல்ல. அப்புறம் பெருமானும் அவர் வேலையை கொஞ்சம் ஈஸியா முடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. இந்த டெக்னிக்லாம் நமக்கு புரியாது, அவ்வளவுதான். அது அப்படி நினைக்கிறான். இப்ப நீங்க இப்படி வச்சுங்களேன், இப்ப பூமி எப்படி இருக்குது, இப்போ பூமி எப்படி இருக்கு. சென்னையிலலாம் நாங்கள் முன்னெல்லாம் படுக்கிற காலத்தில் காலையில் சில்லுன்னு ஒரு காற்று வரும். இப்போ அது சென்னையில் சுத்தமாக கிடையாது. பூமி என்ன ஆச்சுன்னா சூடு ஏறி போச்சுங்கிறான், வெப்பமாயிடுது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ அறிவியலில் நல்லா கண்டுபிடிச்சிட்டோம், வளர்ச்சி விஞ்ஞானம் வந்துருச்சு இல்லை. பூமி சூடு ஏறி என்னாச்சு? ஓசோன் படலம் ஓட்டையாச்சு. பூமி எந்த காலத்துலேயும் சிதையறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை. இப்போ அறிவியலில் கண்டுபிடிச்சோமா சிதைச்சோமா? இப்போ என்ன பண்ணணும் அதுக்குன்னு கேட்டால், முதல்ல இருக்கிற ஏசியெல்லாம் நிறுத்தணும், உலகம் முழுக்க இருக்கிற ஏசியை நிறுத்தணும், அப்புறம் ஓடுற பெட்ரோல் வண்டி எல்லாத்தையும் நிறுத்தணும், அப்புறம் மறுபடியும் நடக்கணும். அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் பண்ணலன்னா கோயிலுக்கு பொருள் வரலங்கிறது மாதிரி தான் அதுவும். அதானே அதுவும் போன பாதை. நாம் அதான் நாம் கடவுள் நம்மளை படைச்சான். நாம் அதை இயற்கையில் மொல்லமாக அது இயங்கி நாமெல்லாம் மாறி அது வளரணும். நாம் என்ன பண்ணிட்டோம், எவ்வளோ வேகமாக அதை சிதைக்கணுமோ, சயின்ஸுக்கு பேர் அதான் வேகமான வினையாற்ற வைக்கிறது. இப்போ அந்த மாதிரி நீங்கள் வேகமாக வினையாற்றுறதுக்கு போய் நம்ம சேர்த்து வச்சு கோயிலை கட்ட வேணான்னு சொல்லலை. சாமியா கேட்டுது அவ்வளோ பெரிய பில்டிங்கு. வேகம் கெடுத்து ஆண்ட அதை நம்ம நினைக்கிறோம், இருந்தாலும் அது நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அப்புறம் கேட்போம் அளவுனா என்னன்னு கேட்போம், அப்புறம் அளவுனா என்னன்னு கேட்போம் நாம. ஆமா, இதுதான் திருக்குறள்ல இருந்து ஒரு சொல்லே காணாம போச்சு. என்னன்னா அளவுன்னு ஒரு சொல் இருந்தது திருக்குறள்ல, அது பிலாசபி வேர்டு, அதாவது தத்துவ சொல். அளவு இந்த சொல்லே இன்னைக்கு நமக்கு பயிற்சியில் இல்லை. திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அளவு வரும். அளந்து அறிந்து வாழ்கிற வாழ்க்கை, அளந்து பேசுறது, அளத்தல், இந்த மாதிரி அந்த அளவு அப்படிங்கிற சொல்லு திருக்குறள்ல பல இடங்களில் ஒரு தத்துவ சொல் மாதிரி வரும். ஆனால் இப்போ நாம் அதை மாற்றியாச்சு. இப்போ அந்த மாதிரி நம்ம கதையை மாற்றாம இப்போ நமக்கு என்ன விஷயம்னு கேட்டால், இந்த 3வது நூற்பாவை தொடங்குவது. ஏன்னா இருக்கிற நேரமே நமக்கு இன்னும் அரை மணி நேரம், நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கணும். உளது, அதாவது இந்த உளதுங்கிறத கடைசியில் எடுத்து போட்டுக்கணும். இலது என்றலின், எனது உடல் என்றலின், ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின், கண்படில் உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணர்தலின், மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. இத இந்த உலகுங்கிற முதல் சொல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடைசியில போட்டு இலது என்றலின் ஆன்மா உலது, அந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி படித்தா இதில் மொத்தம் 7 வகையான முடிவுகள், 7 வகையாக ஆன்மா இருக்கிறது என்பதை பற்றிய விவாதம் இந்த நூற்பாவில் முன்வைக்கப்படுகிறது. இலது என்றலின் ஆன்மா உலது, எனது உடல் என்றலின் ஆன்மா உலது, ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உலது, ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உலது, கண்படில் உண்டிவினை இன்மையின் ஆன்மா உலது, உணர்த்த உணர்தலின் ஆன்மா உலது, மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உலது. ஆன்மானா என்னன்னு கேட்குதா? கண்படினா தூங்குறது தான், நமக்கு தூங்குறது. கண்படில் உண்டிவினை இன்மைனா தூங்குறதும் அந்த சமயத்தில் சாப்பிட்றதும் இல்லைல்ல, எந்த செயலும் இல்லாத ஒரு காலத்திலேயும் ஆன்மா இருக்கிறது அப்படிங்கிறது. அதுதான் நம்ம படிக்க தானே போகிறோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன அப்படின்னா,
இந்த உளது அப்படிங்கிறது இருக்கிறது என்பதை முடிவு செய்வதற்கான வார்த்தை. அதை முதல்ல போட்டார். இந்த சந்தேகம்லாம் வேணாம், இருக்குது அப்படிங்கிறதுல தெளிவாக போட்டுட்டு எப்படி இருக்கிறது என்பதை சொல்றதுக்கு தான் ஸ்டார்ட் பண்றார். என்ன பண்ணிட்டு கடைசியா எதுக்குள்ளார இருக்கிறது என்பதை சொல்லுவார். மாயா இயந்திர தனுவினில் தனிவின் உள் ஆன்மா. முடிஞ்சு போச்சா? இப்போ முதல்ல என்ன பண்றாருன்னா, இலது என்றலின் ஆன்மா உள்ளது. இதுதான் தொடக்கம். இப்போ ஆன்மா இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்ல, அவனை வச்சுக்கிட்டு இலது என்றலின் ஆன்மா உள்ளது. இலது ஆன்மா இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? ஆன்மா இல்லை என்று எப்படி சொல்லுவார்கள்? ஆன்மா இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? ஆன்மா இல்லை நீங்க சொல்றது இல்லை, மற்றவங்களாம் உலகத்தில் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறான் நிறைய பேர். அறிவியல் அல்லது சாங்கிய அல்லது யாரு சடப்பொருள் கொள்கை மெட்டீரியலிஸ்ட் சார்பாகர்கள் இவங்கெல்லாம் ஆன்மா இல்லை. இன்னும் பௌத்தத்திலையும் ஆன்மா கிடையாது. அது பௌத்தத்தில் எப்படி அப்படின்னு கேட்டா, தொடர்ச்சியாக நிகழ்கிற ஒரு காரியம். எப்படி நெருப்பு மூட்டி விட்டால் கட்டையிலே தொடர்ந்து நெருப்பு வந்து கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரி ஒரு தொடர் நிகழ்ச்சி, அதுவும் கூட்டினால் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு இதெல்லாம் சேர்த்து மென்றால் ஒரு புதிய நிறமும் சுவையும் வருவது போல இந்த 5 பூதங்களும் சேர்ந்தால் உயிர் ஒன்று இருப்பது போல உணர்வு செயல்படுகிறதே ஒழிய தனிப்பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள பார்த்து முதல்ல என்ன கேட்கிறார்? இல்லை என்று சொல்லுகிற நீ எதை ஆன்மா இல்லை என்று சொன்னாய் அப்படின்னு சொல்றார். ஆமா, இந்த உள்ளதுங்கிறதான் இல்லாம அப்படி இல்லாது இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்ல, அவனை பார்த்து நீ எது இல்லை அப்படின்னு கேட்கிறார். ஆன்மா இல்லைன்னு சொல்றையே, எதை ஆன்மா இல்லை என்று சொல்லுகிறாய் அப்படி கேட்கிறது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதை ஆன்மா இல்லை என்று கேட்கிறோம்னா, இந்த கண், காது, மூக்கு இதெல்லாம் அறிவுக்காக பயன்படுகிற உணர்வு உடைய பொருள்கள் தான். இதை வச்சுக்கிட்டு நீ ஆன்மான் தனியா ஒன்று சொல்லாத அப்படின்னு அவன் சொல்றான். திருக்குறள்ல ஒரு திருக்குறள் ஒன்று உண்டு. என்ன திருக்குறள்னா, ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்புன்னு ஒரு திருக்குறள். இந்த ஓர்த்து முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா, ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின். இந்த உள்ளம்ங்கிற வார்த்தையை திருக்குறள்லயும் நமக்கு முதல்ல போட்டு வச்சிருக்காரு. இந்த ஓர்த்து அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆராய்ந்து பார்த்து அப்படின்னு எழுதுவாங்க. இன்னும் அதுக்கு என்ன விஷயம்னா, திருவருட்பயன்லையும் ஓராதே நீ முந்தி பாராதேன்னா வரும். இந்த ஓர்த்து அப்படிங்கிறது நீக்கி நீக்கி பார்த்து, இது இல்லை என்று இது இல்லை என்று உவர்த்து உவர்த்து நீர்த்தி அதாவது நீக்கி 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 பார்த்து இது இல்லை இது இல்லை என்று சொல்லி எது இல்லை என்று சொல்லுகிறாய் அப்படின்னு ஒரு முடிவு வரணும். அப்பதான் என்ன பண்றான், கண்ணும் இல்லை, காதும் இல்லை, மூக்கம் இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு வந்தவன சரிப்பா இல்லைன்னு சொல்லிட்ட எல்லாம் ஒத்துக்கிறான். இல்லை என்று சொல்லுகிறாயே அது எதுன்னு கேட்டான். இல்லை என்று சொல்லுகிற ஒன்றுதான் ஆன்மான்னு முதல்ல அதை போட்டாச்சு. இல்லை இல்லைன்னு நீ கண்ணை இல்லைங்கிற, காதை இல்லைங்கிற, மூக்க இல்லைங்கிற, மூளையை இல்லைங்கிற, எல்லாமே பொருள்கள்னு காட்சி பொருளா வரிசைப்படுத்தி அடிக்கிட்ட. இது சேர்ந்துதான் இருக்குதுன்னு சொல்ற. இல்லை என்று சொல்லுவது எது அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாமா இல்லைன்னு சொல்றதுனாலேயே இருக்கிற ஒண்ணுன்னு நாம முதல்ல ஒரு முடிவை
இந்த உலகத்திற்கு வழங்குகிறோம். அதுக்கு பேர் ஆன்மான்னு சொல்கிறோம். முதல்ல இந்த உடம்பிலே இது ஆன்மா இல்லை, இது ஆன்மா இல்லை என்று எல்லாவற்றையும் சொல்லி நீக்கிவிட்டாலும் இல்லை என்று சொல்லுகிற ஒன்று இல்லை. எனவே இல்லை என்று சொல்லுகிற ஒன்றாக இருப்பது ஆன்மா. இதுதான் முதல் மெத்தடாலஜி. அடுத்தது என்ன பண்றாருன்னா, எனது உடல் என்றலின் ஆன்மா உள்ளது. இதில் ஒரு நுட்பம் ஒன்று இருக்கு. தமிழில் இலக்கணம் இருக்குல்ல, தமிழ் இலக்கணம். ஐயால் கூ இன்னது கண். அது என்னது? வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை. எல்லா வேற்றுமையும் தான் 2லிருந்து 8 வரைக்கும் 7 வரைக்கும். இப்போ எனக்கு மனைவி, அவளுக்கு கணவன் அப்படின்னு சொன்னா எது நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூ உருவு கொஞ்சம் மட்டமாக்கிடும். அதனால நான் அதனால நான் நமக்கு எனக்கு மனைவின்னு சொல்றதை விட அவளுக்கு கணவன் சொல்லிடலாமா அப்படின்னு கொஞ்சம் நமக்கு தோணும். இந்த தமிழ் வாத்தியார் குடும்பத்தில் அது ஒரு நயமா இருக்கும். அந்த மாதிரி இங்கே கூட நம்ம போடுறோம்ல, இந்த இன்னு போட்டு இல்லு போட்டுலாம் எழுதுவாங்க இல்லை, அதனின் அதனில். இந்த அதனின்ங்கிறது ரொம்ப முக்கியமானது, இல்லு போடுறத விட முக்கியமானது. ஏன்னா இந்த அதனின் அப்படிங்கிறது அந்த பொருளிலிருந்தே எடுக்கிறது. அதனில்னு போட்டீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் பிரிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த எனது இப்போ நீங்கள் கல்யாண பத்திரிகை உங்களை எழுத சொன்னால் எப்படி எழுதுங்க? இப்போ உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்குது, எனது மகன் திருமணத்திற்கு அனைவரும் சேரவும் தானே எழுதுங்க. எழுதுங்களா? எழுத மாட்டீங்க. என்னன்னு எழுதுங்க? எனது மகன் எழுதிட்டா அங்க உயிர் வராது, என் மகன் போடணும். எனது மகன் போட்டா அது அக்ரிணை மாதிரி ஆயிடும். அப்ப இதெல்லாம் பத்திரிகை எழுதும்போது இலக்கணம்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அந்த மாதிரி இந்த எனது உடல் அப்படின்னு சொன்னா, உடல்ங்கிறது அக்ரிணை அறிவு இல்லாததுங்கிறது அதுக்குள்ள இருக்கு. என் உடல்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அதுவும் தப்புதான், அதுக்கு அறிவு கிடையாது இல்லை. அப்ப அதுக்கும் தமிழ் தெரியலன்னு ஆயிடும். அப்புறம் உயிராகிய யான்னு சொல்லணும், என் உயிர்னு சொல்லக்கூடாது. என் உயிர் நீதான் அப்படின்லாம் எழுதக்கூடாது. அப்படிலாம் சொன்னா தப்பு, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அன்புடைய நண்பரே அப்படின்னு எழுதினாக்கா, அன்புடைய நண்பரேன்னு என்ன? என்னைக்கு இருந்தாலும் பிரிஞ்சிடும்னு அர்த்தம். என் அன்பே அப்படின்னு எழுதிங்க தான் பிரியக்கூடாதுன்னு அர்த்தம். அன்பே நீ அப்படின்னா தான் அன்பு. உடையவரே கிடையாது. உடையவர்னாலே அதை என்னைக்கா இருந்தாலும் எடுத்து கையில போட்டுடலாம், எடுத்து எட்ட போட்டுடலாம். அன்பே அப்படின்னு போட்டாதான் பிரிப்பு கிடையாது. என் இன்பமே என்னுடைய அன்பே அப்படிதான் வரும். அன்பு உடையவனே அப்படின்லாம் நீங்க இறைவனை பார்க்கக்கூடாது. இன்பமே என்னுடைய என்ன போட்டோம்? இன்பமே என்னுடைய அன்பே வருதா? வராது இல்ல. அன்பே இந்த என்னுடையன்னு போட்டீங்கன்னா கொஞ்சம் பிரியும். அது போட்டிருந்தா கூட தப்பு இல்லை, அது போட்டிருந்தா வேற அனுபவம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அன்பேன்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் இன்பில் இனிது உண்டு அப்படின்னு சொன்னா எது? அது அன்பு நிலையே. அது திருவருட்பயன்ல வரும். இந்த இன்பத்தையும் அன்பினால் வருவது இன்பம், அன்பினால் இன்பம் ஆர்வார் அப்படின்னு நம்ம சேர்க்கிறார். அந்த நாயன்மார்களை பேசுவார். அன்பினால் இன்பம் ஆர்வார்னா அன்பை வைத்துக் கொண்டு இன்பத்தை தேடுகிறார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றது? இன்பமே அன்பே அப்படின்னு சொன்னா அன்பே சிவமாவது, அதுதான் இன்பமும் வரும். இப்ப அன்பே இன்பம் சிவம் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? அன்பினால் இன்பம் மாறுவார் அப்படின்னா இவர்கள் இறைவன் என்கிற அன்புதான் இன்பம் என்று சொன்னால், இவர்களுடைய அன்பை வைத்துக் கொண்டு இன்பம் என்பதாகவே நின்றுவிட மாட்டார்கள்.
இந்த உலகத்திற்காக தங்களுடைய அன்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்பமே அன்பே அப்படிங்கிற ஒரே நிலையை அடையவில்லை. அந்த அளவுக்கு அதுல வீடும் வேண்டா விரலின் விளங்கினாருங்கிறதுக்கு அதுக்குள்ளே அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி இங்க என்ன வருதுன்னா, எனது உடல் அப்படின்னு சொன்னாலே உடல் என்பது அக்கிரினை உயிர், அதாவது அறிவு இல்லாதது. அப்ப என் அப்படிங்கிறது அறிவு உடையது. எனது உடல் என்றலின் ஆன்மா உலகுங்கிறதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, உடல் என்பது ஆன்மாவுக்கு வேறானது ஒரு பொருள். இன்னொன்று என் என்பது அறிவு பொருள், அது என்பது அறிவு இல்லாத அக்கிரிணை பொருள். இரண்டின் சம்பந்தமாக அது இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்குள்ள அர்த்தம். எனது உடல் என்றலின் ஆன்மா உளது. அதை இன்னும் அவர் அழகா சொல்லுவார். என்ன சொல்றாருன்னா, என் பதி என் மனை என்றால் போல என் கை என் கால் என நிற்பது உளது ஆகலின் அதுவே ஆன்மா. அதை நம்ம இலக்கணமா சொல்லும்போது தற்கிழமை பிரிதின் கிழமைன்னு சொல்லுவோம். தற்கிழமை பிரிதின் கிழமைக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்கன்னா, என்னுடைய ஊர், என்னுடைய வீடு, இதெல்லாம் வந்து பிரிதின் கிழமை. அப்ப என் கை என் கால் அது தற்கிழமைன்னு சொல்லுவோம். ஆனா அதுவும் என்ன ஆச்சு இப்பன்னு கேட்டா, அதுதான் அந்த உதாரணம் எழுதுறார். என்பது என் மனை என்றால் போல என் கை என் கால் என நிற்பது உலதாகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம உலகத்துல அனுபவம் இருக்கிற வரைக்கும் என்னோட ஊரு என்னோட வீடுன்னு சொல்லிட்டு பிரிதின் கிழமை சொல்லிட்டு இருந்தோம். என் கை என் கால் என்பதும் பிரிதின் கிழமை தான். அதான் அந்த வரியோட அர்த்தம். அது படிக்கிறோம் பாருங்க மறுபடியும். என்பது என் மனை என்றால் போல என் கை என் கால் என நிற்பது உலதாகலை. அது நான் உடனே வந்து அப்படி போய் தெரிஞ்சுக்கூடாது. அது மாதிரி இது நான் தற்கிழமைன்னு சொல்லக்கூடாது. எப்படி என்னுடைய வீடு என்னுடைய ஊர் என்பதை வெளிப்படையாக பிரிதின் கிழமை என்று தெரிந்து கொள்ளுகிறேனோ, அதே மாதிரி என் கை என் உடல் என்பதை என் கால் என்பதை பிரிதின் கிழமையாக தெரிந்து கொள்வதுதான் இதற்கு வேறாக நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளுகிற முறை. அதுதான் எனது உடல் என்றலின். முடிஞ்சிச்சா? இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எது வந்தது? இது வரைக்கும் இருந்த மெத்தட் என்ன? இந்த ரெண்டுத்திலையும் என்ன மெத்தட் அப்படின்னா, காட்சி பொருள்களை பற்றி வச்சு இது வரைக்கும் ஆன்மாவை முடிவு செஞ்சார். என் இலது என்றலின் எனது உடல்ங்கிறது இந்த ரெண்டு விஷயமும் காட்சி பொருள்கள் மூலமாக அது இல்லை என்று ஆன்மாவை முடிவு செய்தது. இதுக்கு மேல என்னத்தை முடிவு பண்ண போறாருன்னா, ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது. இப்ப ஐம்புலன்னா எது? ஐம்புலன்னா எது? சுவை, மெய்வாய் கண்மூக்கு செவி கிடையாது. ஐம்புலன் அறிதலின் ஆன்மா. சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் ஐம்புலன் அது இருக்கு. இதான் காட்சி பொருளே. அதை சொல்லிட்டுமே, காட்சி பொருள் நீங்க சொன்னதையே இங்க இழுத்துன்னு வரக்கூடாது. ஏன்னா எப்பவுமே தத்துவம் பேசும்போது அல்லது இந்த பாடல்கள்லாம் சொல்லும்போது கூறியதை கூறினால் குற்றம். அதனால வாத்தியார் சொன்னதையே இங்கேயும் சொன்னார்னா நீங்க என்ன அங்கேயும் அதே சொல்றீங்க இங்கேயும் அதே சொல்றீங்கன்னு கேட்கலாம் தைரியமா. அதனால இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐம்புலனை வச்சு ஆன்மாவை சொல்ல வரல. ஐம்புலன் அறிதலை பற்றி, அதாவது மெய்வாய் கண்மூக்கு செவியில ஆன்மா இல்லை என்று ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அறிதல், சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம், இதுல ஆன்மா இருக்குதுன்னு எப்படி சொல்றது? நம்ம ஏற்கனவே சொன்னதுனால இது நான் உங்களே கேட்டேன். இது சொல்லிட்டா நம்ம அடுத்தது நாளைக்கு பார்க்கலாம். ஒடுக்கம்ங்கிறதுலாம் நாளைக்கு, ஏன்னா அது பட்டியல் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதை போர்டில் நாளைக்கு எழுதி போட்டாவோட நல்லது. இந்த சூக்கும தேகம் பஞ்சகஞ்சிகம் இந்த வித்தியாசத்தை வெரைட்டி. ஆமாம், உற்று என்னது? கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் அந்த தன்மைக்கு பேரு ஐம்புலன். அறிதல்னு பேர். ஐம்புலன் இல்லை. ஐம்புலன்னா 5 கருவிகள். அந்த புலனுக்கு உள்ள வருகிற தன்மாத்திரை
எதன் மாத்திரையாக எது வருகிறதோ அது அதன் மாத்திரை, அதான் தன் மாத்திரை. சரிதானே? எதை மாத்திரம் எதுவாக வருதோ அது அதன் மாத்திரை, அதான் தன் மாத்திரை. அப்போ இந்த தன்மாத்திரைனா சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம். இதுதான் நம்ம உலக படைப்பிலே இந்த 24 கருவிக்கும் முக்கியமானது. இந்த படைப்பு முறை எழுதும்போது அதை வச்சு தான் எல்லாத்தையும் எழுதுவாங்க. குணத்துக்கு பிறகு சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றத்துலேருந்து தான் மற்ற ஞானேந்திரியம், கண்மேந்திரியெல்லாம் அந்த உருவாக்க முறை எழுதுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அது மூலம், அதன் மாத்திரை தான் மற்றது. ஒன்று கிடையாதுங்க. அதான் நான் சொன்னேன். நீங்கள் இப்போ கேட்குறீங்க, இப்போ பேசுறீங்க இல்லை, பேசுறதும் வாயும் ஒன்றா. நீங்கள் அதை விட்டுருங்க, நான் கேட்கறதுக்கு பேசுறீங்க. பேசுறதும் வாயும் ஒன்றா எப்படி இல்லை? வாய் பேசுதல் என்பதும் சுவைத்தல் ஒன்று இருக்குது, பேசுறது ஒன்று இருக்குது. 2 விஷயம் இருக்கா? வாயே எதுக்கு பயன்படுது? ஞானேந்திரியமாகவும் பயன்படுது, கர்மேந்திரியம். அதை பற்றி இப்போ பிரச்சனையே இல்லை. பேசுதல் என்பது ஞானேந்திரியமா கர்மேந்திரியமான்னு கேட்டால் கர்மேந்திரியத்தினுடைய தொழில். சரிதானே? இந்த தமிழ் வாத்தியார்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இங்கே இல்லை, நான் தமிழ்நாட்டிலேயே அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, இந்த வினை சொல்லுக்கு ஒரு உதாரணம் சொல்லுப்பான்னு கேட்டால் சொல்ல மாட்டான். பெயர் சொல்லுக்கு சொல்லிடுவாங்க. சரவணன், மைக்கு, பாட்டிலு, ஃபோனு, பேப்பரு, இலை, மரம், குதிரை எல்லாம் சொல்லிடுவாங்க. வினை சொல்லுக்கு உதாரணம் அதான் இங்கேயும் பிரச்சனை. தத்துவத்துக்கு வரும்போது தான் அதெல்லாம் பிரச்சனையாக தெரியும். அப்புறம் வினை சொல்லுக்கு என்ன உதாரணம்? உடைச்சானா? உடைக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்கப்பா. ஓடினா? அதான் ஓடா. ஓடுங்கிறது என்ன இருக்கு? ஓடுக்கு என்ன இலக்கண குறிப்பு எழுதிங்க? ஓடுங்கிறதுக்கு என்ன இலக்கண குறிப்பு எழுதிங்க? ஓடுன்றதுக்கு என்ன? அது ஒரு கமாண்டிங்கன்னா கமாண்டு தானே அது இருக்கும். ஓடு, நீ ஓடுவாயாக, அது அர்த்தம் தானே ஓடு. அது எப்படி வினை சொல்லாகும்? அது ஏவல் வினைன்னா ஏவல் வினை. அப்புறம் ஓடினான், அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஓடினால் கட்சி வரைக்கும் வராது. ஓடினான் என்ன சொல்லுங்க? தன்மை, ஒருமை, பிணைமுற்று. அதானே? வினை சொல்லாது. அதுல இடைச்சொல்லும் இருக்குது இல்ல? தமிழ் வாத்தியார்களே அங்கே மாட்டிட்டு முடிக்கிறாங்க, நீங்க இங்க வந்து பேசிக்கிறீங்க. அது பிரச்சனை இல்லை. வினை சொல்ல அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் அந்த இடத்துக்கு போனாதான் பிரச்சனை. அந்த மாதிரி இந்த பேசிதல், நடத்தல் இதுதான் சூக்கும தேகத்தில் வரும் அப்படின்னு நான் காலையில் கூட சொன்னேன். கண்மேந்திரியத்தை போல கண்மேந்திரியம் இப்போ உங்கள் கால் இருந்தால் நீங்கள் எழுந்து நடக்கிறீங்க, கை இருந்தால் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கண்மேந்திரியம் பேசுகிறல்ல. இந்த கண்மேந்திரியம் கனவுல கிடையாது. கனவுல கிடையாது. அப்ப கனவுல எது இருக்குதுன்னா பேசுறது நடக்கிறதுலாம் இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னு கேட்டா, இந்த பேசுதல், நடத்தல், இந்த என்னது மலஜலம் கழித்தல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கனவிலே நடப்பதனால சூக்கும தேகத்தில் இவைகளும் ஒரு உறுப்பாக உண்டு அப்படின்னு பேசுவோம். ஆமா, அது நாளைக்கு நான் அந்த பட்டியலில் எழுதி போறேன். அந்த 25 காலையில் சொன்னதுதான் சூக்கும தேகம். அப்போ முதல் பிறவிலையும் அது வருதுன்னு காலையில் சொல்லியிருந்தேன். அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஐம்புலன் அறிதல் அப்படிங்கிறது சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம். இதுல ஆன்மா எங்க? இதுல ஆன்மாவை நாம எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் இவர் என்ன பண்ணுவாரு, 6 சுவையும் ஒருவன் அருந்திடுமா போல. 6 சுவையும் எப்படி அறியறோம்? அது முதல் நாள் கூட அதை நம்ம ஆரம்பிச்சோம். 6 சுவையும் எப்படி அறியறோம்? இப்போ சுவையாக கொடுத்தா கூட உங்களுக்கு ஒன்றும் இப்போ தூக்கம் வருதுன்னா சாக்லேட் வாயில் போட்டிங்கன்னா கொஞ்சம் தூக்கம் நிற்கும். அந்த மாதிரி இப்போ சுவையாக ஒரு சாக்லேட் கொடுத்துருக்குறாரு. பண்ணும் ஓசையும் பண்ணது பழம், அது காலையில் படிச்சிங்கல்ல, இப்போ சாப்பிட்டதெல்லாம் நினச்சிக்கிங்கன்னா தூக்கம் போயிடும். இப்போ சுவை எப்படி அறியிறோம்? சாப்பிட்டு தானே அறியறோம். 6 சுவையும் அருந்தியிடும் தன்மை. 6 சுவையும் அருந்தியிடும் தன்மைனா என்ன? சுவையை நாக்கில் போட்டு தான் தெரிஞ்சுக்கிறீங்க. 6 சுவையை அறிதல்னா என்ன?
அவர் ஏன் அந்த ஓமையை பயன்படுத்துறாருங்கிறது நம்ம இப்படி பார்த்தா தான் புரியும். சுவை நாக்கில் தானே வருது. 6 சுவைக்கு 6 நாக்கு இருக்குதா? இல்லை. அப்போ ஒரு நாக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த 5 புலன்களையும் ஒரு சேர தெரிந்து கொள்ளுகிற ஆன்மா என்ற ஒன்று உண்டு. இப்போதைக்கு தான், மீதிலாம் நாளைக்கு. சரிதானே? அப்போ ஆன்மா என்பதை நான் எப்படி முடிவு செய்கிறேன் என்பதற்கு முதலிலே இல்லை என்று சொல்லுகின்ற எதுவும் இல்லை ஆன்மா என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதெல்லாம் ஆன்மா இல்லைதான். ஆனால் இல்லை என்று சொல்லுகிறாயே அது ஆன்மா என்பதாக உள்ளது என்பதாக முதலில் சொல்லி, இரண்டாவதாக ஆன்மாவானது உடலை அறிவில்லாத ஒன்றாக ஏற்றுக்கொண்டு எனது உடல் என்று சொல்லுகிற காலத்தில் என் என்பதாகிய ஆன்மாவும் அதற்கு அறிவில்லாத பொருளாக உடலும் சேர்ந்து இருவரும் இருக்க, இந்த உடல் என்கிற அறிவு பொருளுக்கு தலைமையான என் என்ற அறிவு பொருளாக ஆன்மா இருக்கிறது என்பது. மூன்றாவதாக இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றத்திற்கு 5 புலன்கள் பயன்படுகின்றன. அவைகளின் மூலமாக 5 புலன்கள் மூலமாக அறிகிற அறிவு என்பது ஒன்றுதான். அது 6 சுவையை ஒரு சுவையாக தெரிந்து கொள்ளுகிற, சுவை என்ற ஒன்றால் தெரிந்து கொள்ளுகிற தன்மையைப் போல 5 புலன்களின் மூலமாக அறிவை பெறுகிற ஒரே ஆன்மா அறிவாளி உண்டு. இதுவரை நாம் என்று சிந்தித்திருக்கிறோம். மீள நாளை சிந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.